தன்ராஜ் மாஸ்டருடைய சிறப்புன்னா எதை சொல்வீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் எ வெரி குட் டீச்சர். அருமை. டீச்சிங் வேறு, பர்ஃபார்மிங் வேறு. அதில் அவர் எக்ஸ்பர்ட் டீச்சிங். ஏன்னா அவர் அப்போவே சினிமா மேலே எப்போ உங்களுக்கு நாட்டம் பிறந்தது? சினிமா மேலே வரணும்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதாவது திடீர்னு நாங்கள் கற்றுக்கும் போது தன்ராஜ் மாஸ்டர் ரூமில் ஆர்கே சேகர், ரெஹமானுடைய அப்பா அவர் வந்தாப்பில் வந்துட்டு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் ஷாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் மராத்தி, பெங்காலி, ஆங்கிலம் போன்ற மற்ற மொழிகளிலும் ஏறக்குறைய 350க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் ஷாம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய பிரதான சேடரான ஷாம் மலையாள பட இயக்குனர் ஐவி சேஷுடன் இணைந்து 40க்கும் மேற்பட்ட படங்களிலே பணியாற்றி இருக்கிறார். கமல்ஹாசன், விஜயகாந்த் உட்பட பல முக்கியமான தமிழ் சினிமா கதாநாயகருடைய படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பினை பெற்ற ஷாம் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். விசித்ரா. வணக்கம். வணக்கம். இவ்வளோ ஆண்டு காலம் இசைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? முதற்கண் இறைவனுக்கு நன்றி, ரெண்டாவது என் பெற்றோருக்கு நன்றி, மூன்றாவது என் குருமார்களுக்கு நன்றி. அருமை. அதுதான். மற்றவர்கள் அதுக்கு பிறகு வந்தவங்க என்னுடைய, அதாவது ஃபேன்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சங்கீதத்தில் இஷ்டப்பட்ட எல்லோருக்கும் நன்றி. எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இசை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது? நான் 7 வயசுலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆமாம், பாடுவேன். அப்போ பாடுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை பாட்டு பாடி ஸ்கூல்லலாம் கூட பாட வைப்பாங்க ஸ்கூலில். அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச்சில் எல்லாம் கொஞ்சம் வாசிக்கும் போது, மற்றவங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது, ஆர்கன், எங்கள் அம்மா ஆர்கன் வாசிப்பாங்க கோயிலில், அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை பார்த்துட்டு எப்படியாவது ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்ததை தவிர யோசிக்கலை நான் இது கற்றுக்குவேன்னு. ஆசை இருந்தது. அதுக்கு என்னுடைய தகப்பனார், அவர் அந்த அம்மா மிஷின் காம்பவுண்டில், அமெரிக்கன் அட்வென்ட் மிஷின் காம்பவுண்டில் அந்த ஒரு இடத்துல டீச்சராக இருந்தாங்க. அப்பாவும் டீச்சர். அப்போது அம்மாவுக்கு ஆர்கன் வாசிக்கிறது தெரியும். நான் கற்றுக்கணுன்ற டைமில் அப்பா அதை பார்த்துட்டு ஒரு புல்புல் தாரா வாங்கி கொடுத்தார். அதுதான் பிகினிங். அந்த புல்புல் தாரா அப்போ அப்போல்லாம் ஒரு ஃபேமஸ். அது புல்புல் தாரா வாங்கி கொடுத்தாரு. அதில் பை இயர் நோட்ஸ் எல்லாம் அப்போ தெரியாது, இயரில் கேட்டு வாசிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உட்காந்து வாசிப்பேன் ஆர்கனுக்கு பின்னால். அதுக்கப்புறம் அப்பா ஒரு வயலின் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு 25 ரூபீஸ், 25 ரூபாய்க்கு ஒரு வயலின். அப்போது அது நல்ல வயலின். அப்போ அந்த காலத்தில் வயலினுடைய அருமை அவங்களுக்கு தெரியல, நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போது அந்த வயலினை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதை கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு, அப்போ எங்கள் வீட்டுக்கு எனக்கு நெய்பர் ஒருத்தர் இருந்தார், விக்டர் ஒருத்தர். அவங்க அண்ணனும் ஆர்கன் வாசிப்பார் கோவிலில். செகண்ட் டைம்
அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கோயிலில் ஒரு ஆள் வந்து வயலின் வாசிக்கிறாரு, நல்லா இருக்குது, அது கற்றுக்க முடியுமா அப்படின்னு. நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட கொண்டு வந்தது. தஞ்சை தன்ராஜ் அவங்கெல்லாம் அங்கே தான், எல்லாம் அங்கே தான் வந்ததுங்க. சரி, நான் 52 போயிட்டேன். அப்பாவுக்கு என்ன டைப் ரைட்டிங் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், கூட மியூசிக்கை பற்றி படிக்கணுன்ற வார்த்தை இல்லை, மியூசிக் கற்றுக்கணும். அப்படி இதெல்லாம் படிக்கணும், கண்டிப்பாக டைப்பிங் கற்றுக்கணும், படிக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும், படிக்கணும். அப்போ கவர்னர்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் வாங்கினார். பிராத்மிக்கு ராஷ்டிர பாஷா வரைக்கும் படித்தேன், அது கம்பல்சரி. அதனால் மற்றபடி தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட பஸ்ஸிலே போயிட்டு இப்போ மாம்பழம் டு மயிலாப்பூர் பஸ்ஸில் போவேன். ஃபாரினர்ஸ் கொடுப்பாங்க, 2 பஸ்ஸுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது நடந்து வருவேன். அந்த 2 நானும் இன்னொருத்தரும் அங்கே கற்றுக்கிறது ஒரு வடையும் டீயும் இதெல்லாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். ஏன்னா இப்படி தான் வரணுன்றதை அதை மாற்ற முடியாது இல்லையா? இப்படி தான் வந்தது அந்த ஆசை, அப்படியே கண்டினியூ பண்ணி. தன்ராஜ் மாஸ்டரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. தன்ராஜ் மாஸ்டருடைய சிறப்புன்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் எ வெரி குட் டீச்சர். டீச்சிங் வேறு, பர்ஃபார்மிங் வேறு. அதில் அவர் எக்ஸ்பர்ட் டீச்சிங். ஏன்னா அவர் அப்போவே ஆபிரகாம் பண்டிதார் ஃபேமிலி இருக்குது. அவங்க தமிழில் அதான் வேதநாயக சாஸ்திரியார் இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு பாட்டு எழுதுறதுக்கு ரொம்ப அசாத்திய தமிழ். அவருக்கு ஜோதி பாண்டியன் ஒரு பேரர் இருந்தார், அவர்கிட்ட இவர் அரேஞ்சர். அங்கே அதெல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் என்ன இவர் ஜாஸ்தி சிரிக்க இருக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். வாசிக்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா 2 hours விட மாட்டார், அப்படியே நின்று வாசிக்க இடுப்பெல்லாம் வலிக்கும், பனிஷ்மெண்ட் மாதிரி. பட் அதுதான் பின்னால் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு குட் டீச்சர். எல்லாம் பேர் சொல்ல தேவையில்லை. இது நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் யாரார் பெரிய ஆளுங்களோ யார் மியூசிக்கோ எல்லாம் அவர் தான், அங்கே தான் இருந்து வந்தது. நாங்கள்லாம் சினிமா மேலே எப்போ உங்களுக்கு நாட்டம் பிறந்தது? சினிமா மேலே வரணும்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதாவது நீங்கள் கேட்குறதுக்கு மாதிரி ஒருவருக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதுபோல் சினிமாவில் வரணும்னு நான் நினைக்கல. ஏன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சினிமாவே கனவுல கூட வரக்கூடாது, எம்ஏ படிக்கணும், அந்த மாதிரி அந்த வேறு மாதிரி தாட் அவங்களுக்கெல்லாம் இருந்த இடம் சூழ்நிலை வேறு. அந்த மாதிரி மிஷின் காம்பவுண்ட் அது வரைக்கும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்ததுனால அப்படி. ஆனால் சினிமாவில் வரணும்னு நினச்சது எனக்கு என்னடா, நான் வாசிக்கிறத நான் கேட்கணும். நான் சப்போஸ் வயலின் கற்றுக்கிட்டேன், நான் வாசித்தா எப்படி இருக்கும், அது எப்படி கேட்குது, ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு தெரியாது. அதுக்கு வேறு மாதிரி மியூசிக் கற்றுக்கணும், வெஸ்டர்ன் இந்த மாதிரி கிடையாது. சரி, அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும் போது திடீர்னு நாங்கள் கற்றுக்கும் போது தன்ராஜ் மாஸ்டர் ரூமில் ஆர்கே சேகர், ரெஹமானுடைய அப்பா அவர் வந்தாப்பில் வந்துட்டு, அவர் தன்ராஜ் ஸ்டூடெண்ட்டு. தன்ராஜுக்கு ரூமுக்கு அடிக்கடி வருவாப்பில். அங்கே மியூசிஷியன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இதில் எப்படின்னா ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிடுறதுக்கு ஒரு இடம் உண்டு அப்போல்லாம். அது ராம்நாத் சார்கிட்ட இருந்தாலும் சரி, சுபையா நாயுடு யாராக இருந்தாலும், மாம்பழம் ஹோட்டலில் இருந்தால் கீதா கேவ், ஆமாம், அங்கே எதிர்க்க தான் இருப்பாங்க எல்லாம் காலையில், பாண்டி பஜாரில். ஆமாம். அப்புறம் ஆந்திரா கிளியின பக்கத்தில், இந்த 2 இடத்துல தான் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. அங்கே இந்த சொல்கிறாங்க இன்ஃபார்மர்ஸ், அவங்க வந்து என்னப்பா என்ன நீ வயலில் வாசிக்கிற, ஆமாம், நாளை காலையில் ஜெமினிக்கு வந்துடு, இல்லை நாளை காலையில் அங்கே வந்துடு, இப்படி தான் இப்படி தான். அப்போ ஏன்னா மோஸ்ட்லி தேனாம்பேட்டை கார்னர் இந்த டேர்னிங் இருக்குல்ல, மவுண்ட் ரோடு ரேவதின்னு வாங்க,
அங்கே தான் அங்கே பாடாதவங்க கிடையாது, வாசிக்காதவங்க கிடையாது அந்த காலத்தில். ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. நானும் அதில் ஒருத்தன். இப்போ கிண்டிலேருந்து பஸ்ஸில் போய் இப்போ இறங்கி விடிய காலில் முடிஞ்சாலும் அப்படியே வயலில் எடுத்து நேராக தர்பார் ஹோட்டலுக்கு மவுண்ட் ரோடுக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பெரிய அதாவது காமெடியாக இருந்தாலும் அதனுடைய கஷ்டங்கள் லாபங்கள் சொல்லலாம், நஷ்டங்கள்னு சொல்ல முடியாது. நஷ்டம்னா கால் வலிக்கும், கை வலிக்கும், அவ்வளோ. சேகர் அங்கே வந்து தான் உங்களுக்கு பார்த்தாரா? சேகர் வந்தது. சேகர் வந்து பார்த்துட்டு தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட எனக்கு சாம் வேணும், ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் போறியான்னாரு. போகிறேன் சார். சரி அப்படின்னாரு, கூப்பிட்டு போகிறேன். அது யாருதுன்னா எம்பி சீனிவாசனுடைய ட்ராமா. அவர் கல்கி பாத்துன்னு ஒரு ட்ராமா, அது வந்து அண்ணாமலை ஹாலில் நடந்தது. அண்ணாமலை ஹாலில் அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட டான்ஸ் ஆடுவாங்க. அது பெரிய ட்ராமா, பஞ்சாபி அசோசியேஷன். அவர் பாடுவார், சேகர் ஹார்மோனியம், நான் வயலின்னு, பழனின்னு ஒருத்தர் மேன்லின் வாசிப்பார். இதுதான் ஆர்கெஸ்ட்ரா. 2 நாள் ரிஹர்சல் ஆகுது. முதல் நாள் இது பண்ணும்போது இந்த மேன்லினை எடுத்து லேசாக வாசிக்கும் போது ஸ்ட்ரிங் உடஞ்சி போச்சு. ஸ்ட்ரிங் உடஞ்ச உடனே பயந்துட்டேன். நான் பயந்துட்டு என்ன பண்ணுறது அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, புதுசு நான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் பார்த்தா சினிமாக்காரன் அப்படியே இருப்பார் சினிமா. அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, மன்னிச்சிங்க, நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன் ஒரு ஸ்ட்ரிங்கு, நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். 2வது ரிஹர்சல், செகண்ட் ரிஹர்சலில். அப்படியா, சரி சரி சொல்லிட்டு விட்டுட்டு பயந்துட்டு அவர் போயிட்டார். அடுத்த நாள் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச பிறகு நீ நல்லா வாசிக்கிற, நான் உனக்கு ஸ்டுடியோவுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் நான் வீட்டில் இதை யோசிக்கவே இல்லை. அந்த பணத்துக்கு ஒரு பேர் ஷூஸ் வாங்கினேன் பாட்டாவில். அதுதான் 2 நாள் வாசிச்சதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, அது வாங்கினேன். மற்றபடிக்கு திடீர்னு ஒரு நாள் ஷாமுக்கு சத்தம் கேட்குது வெளியில். நான் கேட்லேருந்து வெளியில் வந்து பார்த்தா இவர், எங்கே வந்தீங்க, என்ன சமாச்சாரம், வா போகலாம் போகலாம், எங்கே, வா ரெக்கார்டிங் போடுறது, ரிஹர்சல் இருக்குது. ஐயோயோ வீட்டில் திட்டுவாங்க. இப்போ இல்லை, வா 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 நான் போய் எங்கள் அம்மாக்கிட்ட பார்த்துன்னு சொல்லிவிட்டு, அப்பா வெளியில் அப்போ தான் டியூஷன் எடுக்க போவார். அந்த டைமில் போயிட்டு நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு வயலில் தைரியமாக எடுத்துகிட்டு கிளம்பினேன். எடுத்துகிட்டு நேராக போனால் ஒரு வட்டமாக உட்காந்துருக்காங்க மியூசிஷியன்ஸ். லாய்ட்ஸ் ரோடில் ஒரு கம்பெனி, சிஎன் பாண்டுரங்கன் மியூசிக் டைரக்டர் அவர் அந்த காலத்தில். அப்போது அந்த ஒரு பார்த்தா எனக்கு பயமாக போச்சு. ரவுண்டாக உட்காந்துக்கிறாங்க மியூசிஷியன்ஸு, தனி நடுவில் அவர் உட்காந்துக்கிறாரு. அவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டார், வாயிலே சொர சொல்லிடுவார். அந்த மாதிரி அப்படியே தண்ணி பாடும் அந்த மாதிரி. யார் வசந்தகுமாரி, எம்எல் வசந்தகுமாரி, பால சரஸ்வதி, யார் வந்தால் கோமலா, அது யாரும் ஜிக்கி, எல்லாருக்கும் அப்படியே படப்படப்பட சொல்லிட்டு போகிறார். அவர் ரொம்ப க்ளோஸ் வித் கே சுப்ரமணியன் டைரக்டர் அந்த ஃபேமிலி. அது பின்னால் அது என்ன சலீல் சௌத்ரி அவங்க புக் பண்ணும்போது அந்த கான்டாக்ட் வந்து அதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அந்த ட்ராமாலாம் பார்த்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு, அதை யார் என்று நினைக்கிறீங்க? அந்த மேன்லியனுடைய பார்த்து பழனின்றவர் இப்போ முந்தா நாள் இறந்து போல எஸ்பி வெங்கடேஷ். ஆமாம், எஸ்பி வெங்கடேஷுடைய அப்பா. அவர் தான் முதல் அவருக்கு ஒரு இது வைக்கிற மாதிரி மரியாதைக்கு ஒரு கட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி கொடுப்போம். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இன்னும் என் மேலே இஷ்டம் இருக்குது. ஆனால் அவர் ஜாஸ்தி அதுக்கப்புறம் ஜாஸ்தி வெளியில் நான் பார்க்கல. பட் என்னை கூப்பிடுவாங்க அங்கேருந்து. கம்பெனி ராமநாதன் சார், அவர் இதில் மணியின் தப்லிஸ்ட்டு, அவர் வந்தார் அந்த மாம்பழத்துக்கு. அவர் வயலின் தானே வாசிக்கிறீங்க, பாண்டுக்கிட்ட வாசிக்கும் போது நான் அவர் நோட்ஸ் எழுத தெரியாது.
பார்த்துருவேன் காதடியில் தான் சொன்னேனே. அதான் புரியுது. அதில் கேள்வி அப்போ ஞானம். இன்னொருத்தர் ஜார்ஜின்னு ஒருத்தர் இருக்கார். இல்லை யார் ஜார்ஜ்? அவன் அவன் எனக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் வரலன்னாரு பாண்டு. இல்லை அது இல்லை, அது வேறு, அவன் தம்பி, அவருடைய தம்பி. அப்படியா, சரி கூட்டுவார். சரி கூட்டு வந்து அப்படியே ஆரம்பித்து 2 பேரும் அப்படியே ஒன்றா போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் பேர் அப்படியே கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுதான் அந்த காலத்தினுடைய வழக்கம். இதில் தான் முன்னுக்கு வந்ததை தவிர ஒரு எக்ஸ்பர்டிசம், அதாவது கெட்டிக்காரத்தன்மையை கிடைக்கல அவங்களுக்கு. அங்கே வந்துடுவாங்க, அங்கே பார்ப்பாங்க, ரெக்கார்டிங்கில் பார்ப்பாங்க எப்படி வாசிக்க. ரங்கசாமி இருந்தார்ல, ஆமாம், அவர் தான் ஃபஸ்ட்டு மாட்டினா அவருக்கு. நாங்கள் 2 பேரும் அவருக்கு தனியாக டாப் வயலன்ஸில் தனி மைக் போட்டுருவாங்க. மற்றவங்கெல்லாம் பாட்டு சாங் ஃபாலோவிங்னா 6-7 வயலின் இருக்கும். குன்னக்குடி வயல் அவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், எம்எஸ் அனந்தராமன், இவங்களெல்லாம் இந்த பாட்டு என்ன பார்க்குறீங்க, நல்லா வாசிங்க, பணம் வாங்கல, பணம் கேட்கல அப்படின்வார். அவங்க குவைட்டாக இருப்பாங்க பாவம். அந்த மாதிரி ஒரு இதில் வளர்ந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்து எனக்கு ஒரு தெய்வம் கொடுத்தது எப்படின்னா, உங்களை போல் பத்திரக்காரங்க அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப அவங்கள நான் மறக்க முடியாது. படம் வந்ததோ வரலையோ அவங்க மூலியோ, பட் அப்புறம் வந்தது அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்க்ளூடிங் யுவர் நீங்கள் எப்படி எந்த நேரத்தில் எப்படி இருந்தீங்க, எப்போ வந்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அக்காவுக்கு கல்யாணம்னு மாறா ஒரு படம், அது வரல, வெளியே வரல. ஆனாலும் அதுக்கப்புறம் நானும் ஃபிலிப்பும் சேர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒர்க் பண்ணோம். கருந்தேல் கண்ணாயிரம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒர்க் பண்ணலான்னு அப்படி ஆகிடுச்சு. சந்தர்ப்பங்களும் அந்த மாதிரி வந்ததுனால அப்புறம் இந்த பத்திரக்காரன் சொன்னனே, அவங்க மூலியம் என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து பஞ்சவரணாச்சலத்தை கூப்பிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் அந்த இந்தி பிரச்சார சபாவுக்கு போகிற ரோட்டில் கார்னரில் இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட சித்திரமாகால் கிருஷ்ணமூர்த்தி அவர் பார்த்துட்டு அதில் சரி நான் நீங்கள் கூப்பிட்டு வாங்க, எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு அப்படி வாங்கன்னு சொன்னார். எனக்கு பயம், இது எப்படி இருக்குமோ, என்ன சொல்ல போகிறாங்களோ, தனியை மாட்டிக்கிட்டாலே கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் போட்டு அக்காவுக்கு கல்யாண பாட்டு தான் கூப்பிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போகிறேன் டேப். அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சு தான் அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அதுதான் ஆக்சுவலாக பஞ்சுக்கு செய்ய வேண்டியது ஒரு நான் நினைக்கிறேன். அப்போது அதாவது அவரே சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு படம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவருடைய படம் அதில் நான் அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி மாறா என்ன பண்ணார், இந்த படம் மிஸ் ஆச்சோடனே எனக்கு அது பரவாயில்ல சரி. அப்புறம் பஞ்ச கல்யாணி அது இதுன்னு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறா மூலியமாக மாறாவுக்கு இவர் யார் ரவிச்சந்திரரும் ஷீலாவும் மேரி பண்ணும்போது அந்த ஒரு படம் எடுத்தாங்க. கரெக்ட். அந்த படம் எடுக்கும்போது அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் போடலான்னு துடிச்சலாம். இவங்கெல்லாம் சொல்ல வேறு மதியொலி எல்லாம் கொஞ்சம் போல்டாச்சே அப்படி சொல்லிட்டு ஷாம் போடல, அலை ஓசமணி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஓகே சொல்லிட்டாரு. ஷீலமாக ஒரு சந்தர்ப்பத்தில் மது சார் வந்து ஷீலாவை கேட்டிருக்காரு. ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்ச மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ண மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும் எனக்கு, யாரெல்லாம் இருக்காங்களா இருக்கு. கரெக்டாக இது கோயின்சைட் ஆகிடுச்சு. என்ன போய் சொல்லிச்சு, நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, நான் பார்க்குறதுக்கு நான் எங்கேயுமே போகிறதில்லை, அப்படி எனக்கு கஷ்டமாக வேண்டான்னு. இல்லை நீங்கள் சும்மா போங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவர் வாசல் ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்த உடனே அவர் ஒன்றும் சொல்லலை. ஓகே மிஸ்டர் ஷியாம், ஐ எம் கோயிங் டு பாம்பே, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக், கேன் யூ கம் அண்ட் மீட் மீ நெக்ஸ்ட் வீக்? ஓகே சார்.
அதே அவர் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் போகிறேன். அங்கே போயிட்டு அந்த அடுத்த வாரன்றதில் அப்படியே ஒன்றுமே சொல்லலை, எப்போ கம்போசிங் வச்சுக்கலான்னாரு. என்னடா அது வம்பா போச்சு, மலையாளம் எப்படி அந்த ட்ரெண்டே தெரியாது, அந்த பாஷையும் தெரியாது. இவர் என்ன எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு, கேட்குறாரு. சரி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என்னோட கண்டிஷன், ரிக்வஸ்ட், அதாவது நைட்டு நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், நிறைய அசிஸ்ட் பண்ணுறேன், அதுதான் எனக்கு சாப்பாடு இப்போது. ஸோ அதை வந்து சரி பண்ணோன்னா நைட்டில் ஆஃப்டர் 9:30 10 o'clock தான் 10 o'clock ஐ வில் கம் அண்ட் சிட் ஃபார் கம்போசிங். அப்படி தான் முடியும். கூட இருக்க 3 பிள்ளைங்க தபலா இவங்களே கேட்டால் அவங்க ஓகேன்ட்டாங்க. அவர் ஓகே ஷாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் இப்படி தான் ஆரம்பிச்சது மலையாளம். அருமை. கலைக்கோயில் படத்தில் கூட நீங்கள் வாட்சிங்கல்ல? அதனால் நான் தனியாக இருக்கிறேன். நான் சொன்னேன் கோவர்தன் என்னென்ன நான் மாத்திரம் இருக்கிறேன் வயலில், யார் இல்லை நீ தான் சிரிச்சார். ஐயோ இதுன்னு வம்பா போச்சு. சலீல் சௌத்ரியோட உங்களுக்கு எப்போ நெருக்கம்? அந்த சலீல் சௌத்ரி கூட நான் எப்படி வந்ததுன்னா, சலீல் சௌத்ரி வந்து அவருக்கு கரெக்டாக எழுதணும் யாருன்னா ஒரு ஆள். சேகர் தான், ஆர்கே சேகர், ஆமாம், அங்கே அசிஸ்டண்ட்டு செம்மீன் டைமில் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் டைமில் போய் வாசிக்க ஆரம்பிப்போகிறேன். அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது சலீல் சௌத்ரிக்கு திடீர்னு கூப்பிடும்போது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.